இப்போ கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா, நான் நேற்றுக்கு முந்தா நாள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் ஒரு ஒரு மக்களை சந்தித்தேன். அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அப்படி இப்படி வர்றாரு. அவர் ஏற்கனவே நான் அவங்க மகன் இறந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவர் ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். அப்போம்லாம் ஏதோ மகன் இறந்துட்டாங்க, அப்படி சோகமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாளைக்கு பிறகு அன்னைக்கு நான் முந்தா நாள் அவரை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களான்னா நல்லா இருக்கோமான்னாப்ல. அப்போ இந்த அம்மாட்ட நான் கேட்க, இவர் எப்படி இருக்கிறாரு, இவங்க வீட்டம்மாலாம் எப்படி இருக்காங்க போது அப்புறம் அவர் கதையை சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளிப்பார்வைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க மாதிரி நமக்கு தெரியும், சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இந்த அம்மா சொல்றாங்க அவர் கதையை. அவங்க 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்களாம். அந்த ஊருக்கார பொண்ணை கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. 2 பிள்ளை பிறந்த பிறகு அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன ஒரு அவங்களுக்கு போதாத நேரமோ அவங்க இப்போ பிரிஞ்சு 27 வருஷம் 25 வருஷம் ஆயிட்டுங்க. இப்போ மகன் இறந்தே 1 வருஷம் ஆக போகுது. பிரிஞ்சு இந்த இவர் அம்மாவோட இருக்காங்க, அவங்க பையனோட ஒரு இருக்காங்க, ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 25 வருஷ காலம் 26 வருஷ காலம் அவர் வாழ்க்கையை வீணா போய் மகன் இறந்தது ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஒரு நல்ல ஒரு புனிதமான அண்ணன். நான் அங்கே துஷ்டி வீட்டில் போனவர் பார்த்துட்டு நான் அன்னைக்கு பேசும்போது, எம்மா நீங்க வந்தீங்களாம்மா, நான் ராமாயான்னு ஒரு அவர் நம்பர் அன்னைக்கு என் நம்பர் அவர் வாங்கியிருக்காரு இருக்கு. அவர் ஒரு நாள் கூட ஒரு ஃபோன் போட்டு பேசவோ வைக்கவோ அப்படிலாம் எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கம் உள்ள ஆள் கிடையாது. கடவுள் பார்த்தீங்களா, நல்லவங்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனை. இந்த வீடியோவை அவங்க வீட்டம்மா பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றேன். 25 வருஷம் பிரிஞ்சு இருந்து அவருடைய வாழ்க்கையை லவ் பண்ணி வேணும்னு உளுந்து காதலிச்சு லவ் பண்ணி படிச்சு வச்சு 2வது வேலை கிடைச்ச உடனே 2 பிள்ளைகள் ஆன உடனே இப்ப இருக்க சூழ்நிலையில உங்களுக்கும் பாதிப்பு இருக்கு, அந்த அண்ணனுக்கும் பாதிப்பு இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அவர் ஒரு சாப்பாட்டுக்கு அந்த அண்ணனுடைய அம்மாவுக்கு 100 வயசுக்கு மேல ஆகுது. அந்த அம்மா கண்ணு தெரியாம சோறு பொங்கி கொடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சது. இப்படிலாம் வாழ்க்கை வாழ்றது கொஞ்ச காலம், விட்டு கொடுத்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்கலாம்ல. அந்த அக்கா எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய சேனலெல்லாம் அந்த அக்கா பார்ப்பாங்க. நான் அடுத்த டைம் வரும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கிறது வரும். அவர் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஆட்டோவில் ஏறும்போது சொல்லுவார் ஆட்டோக்கார்ட்ட, ஆட்டோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, என் தங்கச்சி தான் அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்லுவார், எல்லாருக்கும் போகக்கூடிய ஆட்டோ தான் அப்படின்னு. ஒரு எனக்கு நல்ல ஒரு மனிதர். குடிக்க மட்டும் தான் செய்கிறாரு, அவர் எந்த தப்பும் அவர் கிடையாது. சொந்த விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அக்கா, நீங்கள் கண்டிப்பாக அந்த அண்ணனோட நான் அடுத்த டைம் வரும்போது நீங்கள் சேர்ந்து வாழணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும். நன்றி.